மதுபோதை அலப்பறை. இரும்பு வாளி, பாத்திரம், ஹெல்மெட் உள்ளிட்டவற்றை ஆயுதமாக்கி கண்ணா பின்னா அட்டாக். வீணா வம்பு இழுத்த நபர்களை விரட்டி விரட்டி தாக்கிய வியாபாரிகள். மதுரை மாநகர் தெற்கு ஆவணி மூலவீதி நகைக்கடை பஜார் பகுதியில் ஏராளமான நகைக்கடைகள் இயங்கி வரும் நிலையில் அந்த வழியாக சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் சாலையோரமாக நிறுத்தி வைத்திருந்த பைக்குகளை கீழே தள்ளி அலப்பறை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை ஏன் என தட்டி கேட்ட போது அப்பகுதி நகைக்கடை உரிமையாளர்களுக்கும் அந்த கும்பலுக்கும் தகராறு ஏற்பட சரமாரியாக இரு தரப்பினரும் தாக்கி கொண்டனர். இந்த காட்சிகளை செல்போனில் ஒருவர் படம் பிடிக்க அந்த செல்லையும் பிடுங்கி அந்த கும்பல் உடைத்து சென்றிருக்கிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தெற்கு வாசல் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த கும்பலை தீவிரமாக தேடி வருகிறார்கள். சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே ஏற முடியுமா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி ஐயா. சேலங்க ஐயா. வேலி போட்டு உயிர் காக்கும் சிவசேவையில் முதியவர். இல்ல நாங்க உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட இருந்த இந்த கம்பியெல்லாம் போட்டது நீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரி. 3825 அடி உயரம், வானம் தழுவி நிற்கும் லிங்க வடிவ கொண்டரங்கி மலை. இப்பதாங்க ஐயா போறேங்க ஐயா. சரி நன்றி. சரி. வலதுபுறம் போகணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி. பாண்டவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்த வித்தியாச மலை. சுயம்பு லிங்கமும் தானாக சுரக்கும் சுனைகளும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்திருக்கிறது கொண்டரங்கி மலை. லிங்க வடிவில் அமைந்திருக்கும் இந்த மலையின் அடிவாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. மலையை பார்ப்பதற்கே தலை சுற்றும் அளவிற்கு வானம் தொட்டு லிங்க வடிவில் கம்பீரமாக நிற்கும் இந்த மலையை ஏற முடியுமா என பக்தர்களுக்கு சந்தேகம் எழலாம். ஆம், இந்த மலைக்கு செல்ல பல கட்டுப்பாடுகளும் உள்ளன. மலையில் ஏறுவதற்கு காலை மாலை சிறந்த நேரம் என்றும், சுவாச பிரச்சனை கொண்டவர்கள், இதய பிரச்சனை உள்ளவர்கள் ஏறக்கூடாது. மலை ஏற்றம் எந்த அளவிற்கு கடினமானதாக இருக்குமோ அதே அளவிற்கு இறங்கும் போதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மலை உச்சிக்கு இந்த முதியவர்தான் 45 வருடங்களாக தன்னுடைய சொந்த செலவில் வேலி அமைத்து கொடுத்ததாக பக்தர்கள் கூறுகின்றனர்.